குட் மார்னிங் மக்களே. ஃபைனலாக மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சுங்க. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. 6:30 6:45 மாதிரி பஸ் எடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முருதீஸ்வருக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே சகாரான்ற இடத்துல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்ஃபிட் இதாங்க, இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட்டு. கோயிலில் மேபி அலௌடான்னு தெரில ஷார்ட்ஸு பார்ப்போம். அங்கே போயிட்டு இன்கேஸ் எதாவது சொன்னாங்கன்னா அந்த டைமில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் ரெடியாக இருக்கும். இங்கே ரூமை விட பார்த்தீங்கன்னா வெளியே வியூ பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஆர்மி ஆச்சுன்னா ஓரளவுக்கு விடிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், லைக் ஒரு இப்போது நல்லா கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் 5 to 5:30 அந்த ரேஞ்சிலலாம் எப்படி இருக்குமோ 4 மணி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ப்ளேஸ் வந்து பனி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதில் அவ்வளோ கிளாரிட்டியாக ஃபுல்லாக பனியாக இருக்குங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபீலாக தாங்க இருக்குது. வெளியே வந்து நார்மலாக நிற்க முடியல, சருக்கு காது பெட்டரில் நம்ம ரோவில் போகிறதே நல்லது. பார்ப்போங்க. இன்னும் நேற்று நைட்டு உட்காந்து ஃபுல்லாகவே ஐட்னரி எல்லாம் ரெடி பண்ணோம். லைக் எங்கே போகிறோம் என்னென்ன பண்ணோம், ஏன்னா பிளைண்டாக ரெடியாக வந்தோம் இல்லைங்களா. ஒரு ஐட்னரி இல்லாமல் நம்ம பிளான் பண்ணி போகிறோன்றது ரொம்ப பெரிய டஃப்பான விஷயம். நம்ம இது வரைக்கும் அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். சரி அட்லீஸ்ட் நாளைக்கு வச்சது என்ன பிளான்ற மாதிரி பிளான் பண்ணோம். அது நைட்டு ரொம்ப நேரம் டாக் போயிட்டு ஆச்சு. அதுக்கப்புறம் சரி வேணாம், நாளைக்கு மட்டும் நம்ம பிளானை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுப்போம். அடுத்த நாள் போனால் அடுத்த நாள் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நாளைக்கு உண்டான ஐட்னரி மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லைக் முருதீஸ்வரர் அது என்னென்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு லாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அதில் சிலது ஸ்கிப் ஆகலாம், சிலது வரலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் போட்டு வச்சுருக்கோம். எப்படி போக போகுது என்ன இதுன்றது போக போக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காமிக்கிறேங்க. பாய்ஸ் டீம் ஆஃப்டர் ரூம் செக் அவுட் இப்படி தான் இருக்கும். ரூமு இந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயே வச்சுருப்போம். இது ஒரு பாய்ஸ் திங்ஸ். இது டேய் வீட்டுக்குள்ளே குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா, ஆனால் வீடே குப்பை தொட்டியை இப்போ தான்டா பார்க்குறேன். நல்லா ஹோட்டல் விட்டு செக் அவுட் பண்ணி வந்துட்டோங்க. நீங்கள் எப்போயாவது சேம் இந்த பிளானில் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணி வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 500 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரம் ரோட். போயிட்டு பஸ்ஸு இருக்கா என்ன ஏதுன்றதே செக் பண்ணிவிட்டு அது பஸ்ஸு இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்போம். எல்லாத்தையும் அன்எக்ஸ்பெக்டடாகவே போவோம். ஒரு அட்வென்ச்சர்ஸாகவே நம்ம சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக தான் போயிட்டுருக்கு. எப்படி சார் நீங்கள் வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. பார்ப்போம் இன்னும் பஸ்ஸை ஏறுவோமா என்ன ஏதுன்ட்டு. பஸ்ஸெல்லாம் வருது. அப்போ சொன்ன மாதிரி தாங்க ஏலகிரி கொடைக்கானல் இருக்க மாதிரி பயங்கர சின்னஸாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த இடம் பார்க்க அந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம். நைட் டைம் நாங்கள் வந்தது ஒரு மாதிரி சுற்றி ஓவர் பெண்டுன்னு சொல்ல முடியாது. லைக் மலையில் நம்ம ஏறுற மாதிரி தாங்க ட்ராவல் பண்ணி வந்தோம். பகலில் வந்தால் கொஞ்சம் நல்ல வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிச்சிருப்பேன். நைட் டைமில் வந்தனால எங்களால் எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறான். பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வைப்புக்கு மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் அப்படியே ஒரு 1/2 hour 1 hour பவர் நாப் எடுத்துட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக வந்து நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான பிளானு. ஏன்னா இன்றைக்கி டே நாளைக்கு டேலாம் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட்ஜெட்டில் என்ன தான் ட்ராவல் பண்ணாலும் சரி, அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா செட் ஆகாதுங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டோம், நல்லாவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். பார்ப்போம் இன்னைக்கு டே எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டெம்பிள் விசிட் தான் பிளானு. போயிட்டு ஃபைனலாக ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோங்க. வியூவில் பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. இங்கே கூட நல்லா தான் போட்டிருக்காங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பனி, நல்லா தெரியுதுங்களா, செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ பனியாக இருக்குது மக்களே. இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா முருதீஸ்வருக்கு டேரெக்டாக பஸ் இல்லைன்ற மாதிரி இப்போ தான் ஆட்டோக்காரர்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க. லைக் குணாவர்னு ஏதோ ஒரு ஊர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும், நீங்கள் அங்கேருந்து மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் உள்ளே போயிட்டு பஸ்ஸஸ் டேரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரிக்கிற இடம் இருக்கும் இல்லைங்களா, எங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கே போய்ட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஃபைனலாக பஸ் ஏறிட்டோங்க. கொஞ்சம் இடம் முன்னாடி இருந்துச்சு, இருந்தாலும் லாஸ்ட் சீட்டாக பார்த்து எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜன்னல் சீட்டாக நானும் எடுத்துட்டேங்க. எப்பயும் இந்த பையன் ஜன்னல் சீட்டாக பார்த்து பிடிச்சிட்டு இருந்தோம். வாப்பா குமார், என்ன இந்த பக்கம் திண்டுக்கல் மதுரெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? அவனை விட்டுட்டு நம்மளுக்கும் ஒரு ஜன்னல் சீட்டாக எடுத்தாச்சு.
ரிவ்யூஸ் எல்லாம் காமிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ் தான், டைரக்ட் பஸ் இல்லைங்க முருதேஸ்வருக்கு. 1 ஹவர்னு சொல்லிட்டு ஊர் சொன்னேன் இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் மாதிரி காமிக்குது. லைக் 8 கிலோமீட்டர்ஸ் சம்திங் காமிக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து முருதேஸ்வருக்கு ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் தான், ஜஸ்ட் 26 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி காமிக்குது. பிளானில் சின்ன சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா 1 ஹவர்லேயும் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம், அந்த வே ஜானிலேயே யோசிச்சுட்டு, ஏன்னா மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய்ட்டு சுற்றி பார்க்குறதுக்குன்னா அதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். லைக் இப்போ தாங்க தெரியுது ஏன் இந்த இடம் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அது தெரியுதுங்களா மலை, அந்த மலைய 2ஆ பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். பயங்கரமாக இருக்குங்க. எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸாக வரல, அந்த மாதிரி இருக்காங்க. லைக் மலை அங்கே இருக்குது, கீழே அப்படியே தென்னை தோப்புறது மாதிரி இருக்குது, அப்படியே வயல்வெளி எல்லாம் வருதுங்க. வியூ செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கொல்லிமலை, ஏலகிரி அதெல்லாம் வளைஞ்சு போகும் இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டுருக்கேங்க. நல்லா வெயிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். மாப்பிள்ளை அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு வரோம்ல, நான் இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 2 பேரும் ஜன்னல் சீட் எடுத்தது ரொம்ப நல்லதாக. வியூவை பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டேம் ஒன்று போச்சு சின்னதாக, அது கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல, அதுக்குள்ளே அந்த டேம் கிராஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்குங்க, ஃபுல்லாக பச்சை பசையெல்லாம் க்ரீனரியாக தாங்க இருக்குது. இங்கே நம்ம லைக் காரில் அது மாதிரிலாம் வந்தோம்னா ஸ்பாட்டு ஒன்று சூஸ் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்லாம் போல இருக்கு. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எல்லா ஊர்லேயும் ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குதாங்க செய்யுது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்தெந்த பிளேசஸ் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா அந்த வலிவு பெண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பிளேசஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பஸ் ஏறி கொஞ்ச நேரம் தாங்க ஆகும். டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டருக்கும் பசிச்சது போல் இருக்குது. இல்லை ரெகுலராக ஸ்பாட் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. வண்டி ஓரம் கட்டிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே ஹோட்டலில் தான் வந்திருக்கோம். ஹோட்டல் ரெயின் போட்டு இருக்குது. எனக்கு காஃபி, மாப்பிள்ளைக்கு டீ. நல்லா இருக்குங்க. இவங்களாம் நல்லா ரொம்ப சின்னஸாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அந்த சன்னெல்லாம் நல்லா ஃபேஸில் படுறதுக்கு அதுக்கும். சியர்ஸ். மறுபடியும் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம தான் கடைசியாக வந்து ஏறணும். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக ஓடி வந்து ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. ஜோக் ஃபால்ஸ் வந்து இதுதான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இது, பட் இதில் கிளியராக தெரில. அதெல்லாம் ஜோக் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஐட்னரியில் பிளான் பண்ணி வச்சோம். பட் போகிற வழியில் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகப்பில் இருக்குது. பட் அதுதான் ஜோக் ஃபால்ஸ் தான் எங்களுக்கு சரியாக தெரியல. பட் வெல்கம் டு ஏதோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்டை பார்த்தேங்க. பட் நாங்கள் ஒரு வீடியோ யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக ஒரு 3 பக்கத்தில் இருந்தோம் ஃபால்ஸ் வந்து நல்லா கொட்டுற மாதிரி இருந்தது. இது நம்ம பஸ்ஸில் மூவிங்கில் இருக்கிறனால நம்ம நிப்பாட்டி ஸ்பாட் பண்ண முடியல. இதே போயிருந்துங்க. என்ன டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஸ்பாட் எல்லாமே இப்போ நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் அது மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஸ்பாட் போட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. ஏய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. வியூனால வியூ இதுதாங்க. வியூ செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றி போயிட்டு இருக்கு. மழை தெரியுதுங்களா? அதோட உச்சிக்கு தான் நம்ம போகிறோம்னு நினைக்கிறாங்க. முருதேஸ்வர் டெம்பிள் அங்கேருந்து ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் தான். 26 கிலோமீட்டர் அப்படி வருங்க. லைக் நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து மலை மேலே ஏறுவோமா இல்லை இறங்குவோமான்னு தெரியல. நான் அப்டேட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடே நம்மளுக்காக தான் போட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம தவிர யாருமே போகல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இதனாலே தெரியும் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறோங்க. எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு சீனரியை பார்க்க போகிறோம்னு தெரியல. ஃபுல்லாக நேச்சராக செம்மையாக போயிட்டுருக்கு. காலைல ஸ்டார்ட் பண்ணி இதுவே ரொம்ப நேரமாக அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கிராஸ் பண்ணிட்டு போக அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது.
இயற்கையோட போகும்போது இதை பற்றி யோசிக்காமல் நல்லா வைப்பாக அருமையாக இருக்குங்க. அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடி. அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. வியூவை பாருங்க, ஃபுல்லாகவே மலை பிரதேசம் தாங்க. மலையெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ இவ்வளோ தூரம் ஏறணும், இப்போ அப்படியே கொஞ்சம் இறக்கமாக இறங்கி போகுது. அகைன் மறுபடியும் ஏறும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. டிட்டோ நம்மளோட கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி இதில் எப்படி இருக்குமோ சேம் அதே தாங்க. என்ன இதில் கொஞ்சம் நல்லா பெண்டாக வரும். இதில் பெண்ட் அந்தளவுக்கு இல்லைங்க. ஆனால் மலை பிரதேசம்லாம் ஃபுல்லாக மலையில் தான் ஏறுது இறங்குது, அப்படியே இது பண்ணி போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசல் தாங்க இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. இப்போ மழையும் பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, அந்த ஃபீல் இன்னும் சூப்பராக இருக்குங்க. சொல்கிறதுக்கு எதுவும் வேர்ட்ஸ் வர மாட்டேங்குதுங்க. இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கூட சேர்ந்து நீங்கள் இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா ஸ்கிப் ஆகும் நிறையா ட்ரிப்ஸு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது எக்ஸிக்யூட் பண்ணி போயிடுங்க. மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க, மெமரிஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட். சேம் கர்நாடகா பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தாங்க, நார்மலாக தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. ஃபுல் பஸ் ஸ்டாண்ட் வியூவே இவ்வளோதாங்க. ஏதோ நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தான் போல் இருக்குது. நியர்பை எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து போகிறது என்னதுன்றது ஃபுல்லாக தெரியல. பட் இங்கேருந்து இந்த ஜாக் ஃபால்ஸ் எல்லாமே வந்து போகிற வழியில் தான் இருக்குது. அந்த சைடு தான் நம்ம வரப்பே வீடியோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்போ இங்கேருந்து முருதீஸ்வர் போகணுங்க. எங்கே பஸ்ஸு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே போயிட்டு ஏறி போக வேண்டியதாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.